ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலோசிக்கா இவங்க 2 பேரும் ட்ரைபல் காம்பேட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் சோலோசிக்கா ஒரு அடுத்து வந்து ரோமன் ரிங்ஸ் ரோமன் ரிங்ஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே ரிங்குள்ள வந்த உடனே மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெஃப்ரி வந்து எல்லாரையுமே அனௌன்ஸ் பண்ணுவார். அனௌன்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோலோசிக்கா அனௌன்ஸ் பண்ணனே மைக்கை வாங்கி பால் கியூமன் எப்படி பிராக்குக்கு இன்ட்ரடியூஸ் கொடுப்பாரோ அதே போல வந்து ரோமன் ரிங்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் கொடுப்பார். அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஓடிசி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆடியன்ஸை தெருக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சோலோசிக்கா ரோமன் ரிங்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எவர் சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்மாக் டவுன்ல பால் ஹியூமன்ட்ட நீ தான் இந்த ட்ரைபல் சீஃப்கான மேட்ச்ல வந்து இந்த உல்லா ஃபாலோ வச்சிருக்கணும்னு சொல்லுவார். அதே போல உல்லா ஃபாலோவை பால் ஹியூமன்ட்ட கொடுப்பார். பால் ஹியூமன் வாங்குவார். அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் ரோமன் ரிங்ஸ். அந்த உல்லா ஃபாலோவை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருக்கான மேட்ச் ஸ்டார்ட்டுக்காக இந்த வந்து உல்லா ஃபாலோ எடுத்துக்கிட்டு பால் ஹியூமன் கீழே இறங்கிடுவார். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்ல வந்து 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருந்துச்சு. எடுத்தோடனே வந்து சோலோசிக்கா டாமினேட் பண்ற மாதிரி காமிச்சாங்க. ரோமன் ரிங்ஸை தூக்கி கமெண்ட்ரி டேபிள்லயே தூக்கி அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க. இந்த மூமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோலோசிக்கா என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸை ஸ்டீல் சேரை வச்சு உள்ற பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். மாறி முதுகுலேயே அடின்னு அடிப்பார். ரோமன் ரிங்ஸ் அப்படியே துட்டிப்பார். அந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஒருக்கப்புறம் எஞ்சி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா சோலோசிக்காவை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி முயற்சி பண்ணுவார். சோலோசிக்கா அட்டாக் பண்ணும்போது சோலோசிக்கா நவுந்துரும். அதனால இன்னொரு சேர்லேயே அடிச்சதுனால கை வலிக்கும். அதை பயன்படுத்திக்கிட்ட சோலோசிக்கா ரோமனுக்கு லோபில் போட்டு அதுக்கப்புறம் வந்து சோலோ ஸ்பின்னரை போட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி பார்ப்பாரு. அந்த இடத்துல பின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வெளில இருந்து டேபிளை கொண்டு வந்து உள்ள வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அந்த டேபிள்லேயே பவர் பாம்பை போட்டு கனெக்ட் பண்ணிட்டு சோலோசிக்கா அப்போ பின் பண்ணி பார்ப்பார். அப்பயும் வந்து சோலோசிக்கா 2 கவுண்ட் அடிச்சோடனே ரெஃப்ரியை பிடிச்சி இழுத்துருவாரு டேமேட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜாக் எஃபெக்ட் உள்ள வந்து ரோமன் ரிங்ஸுக்கு ஒரு சூப்பர் கிக் வைக்க அதுக்கப்புறம் வந்து தன்னோட ஃபினிஷரை போட டிடிடி ஃபினிஷர் மாதிரி இருக்கணும் போட அதுக்கப்புறம் ஜம்பிங் ஃபினிஷரை போட அதுக்கப்புறம் வந்து சோலோசிக்காவை இழுத்து ரோமன் ரிங்ஸ் மேலே படுக்க வச்சு பின் பண்ணி பார்ப்பாங்க. அப்பயும் பின் பண்ண முடியாது. ரோமன் ரிங்ஸ் கிக் அவுட் பண்ணிடுவார். கிக் அவுட் பண்ண ரெஃப்ரி அட்டாக் பண்ணிடுவார் சோலோசிக்கா. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பிடிச்சிப்பாங்க. சோலோசிக்கா வந்து ரோமன் ரிங்ஸ்க்கு தன்னோட தம் ஃபினிஷரை போடலான்னு அந்த நேரத்தில் வந்து செமி ஜெயினும் ஜிம்மி யூஸும் வந்துருவாங்க காப்பாற்றுறதுக்கு வந்தோடனே அவங்க எல்லாரும் அடிச்சிருவாங்க. அடிச்சு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் சோலோசிக்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து சோலோசிக்கா ஹெல்வா கிக் விட்டு அதுக்கப்புறம் ஸ்பேரை போட்டு முடிக்க பண்ணுவாங்க. சோலோசிக்கா கிக் அவுட் பண்ணிடுற பயங்கரமாக இருந்துச்சு இந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காம ஸ்டன்னரை போட்டு போயிடுவார் நம்ம கெவின் ஓவன்ஸ். எதுக்கு வந்தாரு ஸ்டன்னரை போட்டார்னே தெரியல. ஸ்டன்னரை போட்டு பின் பண்ண சொல்லுவார் சோலோசிக்கா பின் பண்ணி பார்ப்பாரு. அப்பயும் சோலோசிக்கா பின்ன கிக் அவுட் பண்ணிடுவார் ரோமன் ரிங்ஸ். கடுப்பான கெவின் ஓவன்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா பேலரை போட்டு கழுத்தை உடச்சு விட்டுறலாம்னு நினைப்பாரு. அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் வந்துட்டாரு. கோடி ரோட்ஸ் ஃபர்ஸ்ட் அடி வாங்குற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் வந்து கோடி கட்டுற போட்டு அடிச்சு இழுத்துட்டு போய் ஆடியன்ஸ் சைடில் அடிச்சு ஓட விடுறாரு கெவின் ஓவன்ஸை. இந்த மட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே சிங்கிளாக இருக்கிறாங்க ரிங்குள்ள. அதுக்கப்புறம் 2 பேருமே சிங்கிளாக இருந்தோடனே அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் வந்து ஒரு ஸ்பேரை போடுறாரு. சோலோசிக்கா தம் ஃபினிஷரை போடுறாரு. எஸ்கே பை ஸ்பேரை போடுறாரு. அதோட பின் பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து தன்னோட பயங்கரமான இன்னொரு ஸ்பேரை போடுறாரு. போட்டு தெறிக்க விட்டு இந்த மேட்சை வந்து முடிக்கிறாரு. இந்த மேட்சை வந்து தெறிக்க விட்டு பயங்கரமான உண்மையிலே ஸ்பியர் வேற லெவலில் தான் போட்டார். அந்த ஸ்பேரை ஸ்லோ மோஷனில் பார்க்கல அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஸ்பியர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின் பண்ணி வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணிட்டு ட்ரைபிள் சீஃப்கான மாலையை வந்து பால் ஹியூமன் கொண்டு வந்து போடுற நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ராக் எந்த ஒரு மியூசிக் இல்லாமல் என்ட்ரன்ஸ் சொல்லியே நடந்து வராரு. இதை பார்த்த ரோமன் ரிங்ஸுக்கு ஷாக்கிங்க, பால் ஹியூமனுக்கு ஷாக்கிங்க. பால் ஹியூமன் ராக்கி கிட்ட வர பால் ஹியூமன் அப்படியே கொஞ்சமாக வெளில போறாரு. அதுக்கப்புறம் ராக் கிட்ட மாலையை கொடுத்துட்டு ராக் வந்து அதை வாங்கி ரோமன் ரிங்ஸ் கழுத்தில் போட்டு அந்த மூமெண்ட் வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சாங்க. ராக் கண்ணாடியை கலக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருந்தாரு. அடிச்சுப்பாங்கன்னு பார்த்தா ஆனால் அடிச்சிக்கல அவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸை ஹக் பண்ணி விட்டு அந்த இடத்துல இருந்து ராக் ஒதுங்கி நிற்பார். ரோமன் ரிங்ஸ் செலிப்ரேஷன் பண்ண சொல்லுவார். இந்த மூமெண்ட் வேற லெவலில் இருந்துச்சு. இதுதான் ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச்ல ரோமன் ரிங்ஸ் வின் பண்ணி மீண்டும் ட்ரைபல் சீஃப் ஆயிட்டார். இந்த மேட்ச் வேற லெவல் தெறிக்க விட்டுச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க.